morning, dear aspirants. Daily current affairs analysis, exam point of view, prelims-க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி எவ்வளோ கம்போஸ்டாக எவ்வளோ ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸாக கொடுக்க முடியுமோ அதை எங்கள் டீம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கடந்த 9 years we are doing and we were expert in this particular current affairs by helping the aspirants, which is very crucial part for the aspirants during their preparation. So with that note, இன்னைக்கு நம்மளுடைய current affairsல முக்கியமான issues பார்க்கலாம். So மணிப்பூர்ல BJP led coalition forms government in Manipur. So மணிப்பூர்ல கடந்த 1 year வந்து பிரசிடென்ட் ரூல் இருந்தது. ஸோ பிரசிடென்ட் ரூல் ஏன் நடந்தது அப்படின்னா, பிரசிடென்ட் ரூல் எப்போ ஒரு ஸ்டேட்ல கொண்டு வர முடியும்? when there is a failure of constitutional machinery in the state. ஸோ பிரசிடென்ட் ரூல் வரும் பட்சத்துல அங்க நடந்தது என்னன்னா, ஒரு எத்னிக் கான்ஃப்ளிக்ஸ், கூக்கிஸோஸ்க்கு மெய்டீஸ்க்கு அங்க இருக்கக்கூடிய எத்னிக் கான்ஃப்ளிக்ஸ் நடந்தது. அதனால மணிப்பூர் அசம்பிளியில 60 சீட்டு இருக்கக்கூடிய மணிப்பூர் அசம்பிளியில கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருந்த சமயத்துல பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்தாங்க. ஸோ 1 year பிரசிடென்ட் ரூல் தான் இருந்தது. ஸோ 1 year கழிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுல தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஆனா அதை பண்ணல. இப்ப திரும்பி ரிவோக் பண்ணியிருக்காங்க. ரிவோக் பண்ணிட்டு அங்க என்டிஏ அலையன்ஸான பிஜேபியோட லீடர் வந்து அசியூம்ட சிஎம் அண்ட் கூக்கிஸோல இருந்தும் மெய்ட்டில இருந்தும் டெப்யூட்டி சிஎம் ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ நியூ கவர்மெண்ட் தட் நியர்லி பிரசிடென்ட் ரூலை என்ட்ரு பண்ணியிருக்காங்க. அதாவது கேம்சாந்த் who is belongs to the Meitei community, a BJP person will be the CM and 2 deputy CM, ஒன்னு கூக்கிஸோல இருந்து இன்னொன்னு நாகாஸ் பீப்புள் ஃப்ரண்ட், so that all the people get representation. ஆனா இது என்னன்னா, இந்த கூக்கிஸோ நாகாஸ் பீப்புள் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ப்ரிடாமினெண்டா மக்களுடைய வாய்ஸ் இது கிடையாது. ஸோ மக்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயம் தான் இது. ஸோ யூனிலேட்ரலா இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ எகெயின் எத்தனிக் கான்ஃப்ளிக்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் சொல்றாங்க. பட் வில் சி. ஸோ எத்தனிக், அதாவது கிட்டத்தட்ட வந்து 2003ல இருந்தே வந்து அங்க வயலன்ஸ் நடந்ததுனால, மணிப்பூர்ல நடந்த வயலன்ஸ் வந்து ரீசன்ட் டீகேட்ல ஒரு மிகப்பெரிய எத்னிக் வயலன்ஸ். கிட்டத்தட்ட 260 கேஷுவாலிட்டி டெத் வந்து இந்த வயலன்ஸ்னால நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 62,000 பீப்புள் வந்து இன்டர்னலா டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க, அந்த ஸ்டேட்டை விட்டு வேற இடத்துக்கு மாறி இருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டிஸ்க்கு நடுவுல வந்து இந்த மெய்டீஸ், கூக்கிஸோஸ், நாகாஸ் இவங்களுக்கு நடுவில் நடந்த எத்தனிக் கான்ஃப்ளிக்டோட விளைவு தான் இந்த பிரச்சனை. ஸோ அதனால ஆர்டிகல் 356 கீழே பிரசிடென்ட் ரூல் எப்போ கொண்டு வர முடியும்? எப்பனா when the governor report, இங்க வந்து கான்ஸ்டியூஷனல் மெஷினரி ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணா, இல்லை அப்படின்னா பிரசிடென்ட்டே வந்து ப்ரொக்ளைம் பண்ணலாம். if it thinks that it deemed necessary அப்படின்றது, இல்லை சென்ட்ரல் வந்து ரூல் பண்ணுவாங்க. ஸோ பிரசிடென்ட் ரூல்னு வரும்போது கம்ப்ளீட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் டேக் ஓவர் த ஸ்டேட்ஸ். ஸோ பிரசிடென்ட் கம்ப்ளீட்டா அந்த he will assume the power and also கவர்னர் வந்து will act as a சென்ட்ரலோட ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த ஸ்டேட்டுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து லாவுமே வந்து will be draft and implemented by the parliament. So that is the idea. ஸோ பிரசிடென்ட் ரூல் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் ஜஸ்ட் லைக் தட் வந்து இங்கே ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நடக்குது அப்படின்னு கவர்னர் ரிப்போர்ட் கொடுத்தோன்னே ஒரு ஸ்டேட்ல பிரசிடென்ட் ரூல் பண்ண முடியாது. கண்டிப்பா பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ண 2 monthsல வந்து பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பிரசிடென்ட் ரூல் 6 மாசம் வரைக்கும் வேலிடிட்டி. 6 மாசத்துல இருந்து நீங்க 3 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனா 1 yearக்கு மேல போகணும்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு கொண்டு வரணும். தட் இஸ் த. அதே மாதிரி 1 year பியாண்ட் போகுதுன்னா நேஷனல் எமர்ஜென்சியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சர்டிஃபை பண்ணும். ஸோ எதர் 2 கேஸ் வரும். ஸோ எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல தான் எமர்ஜென்சி பத்தின நிறைய இன்சைட்ஸ் பத்தின விஷயங்கள் சொல்லியிருக்கும் போது, இது வந்து ஆர்பிட்ரரியா ஒரு ஸ்டேட்ல, இப்ப தமிழ்நாட்டில் அதான் நடக்குது. there is a tussle war is happening between the governor and the government. ஸோ vote of thanks address, ஸோ வெல்கம் அட்ரஸ், ஸோ பட்ஜெட்டோட வெல்கம் அட்ரஸ் எதுவுமே கவர்னர் கொடுக்காம நிராகரிச்சுட்டு இருக்கார். ஸோ அப்ப இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல
அவங்களுடைய அவங்களுடைய ஆர்பிட்ரரியா வந்து ஒரு ஸ்டேட்ல பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரலாம். ஸோ எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கவர்னர் பிரசிடென்ட் ரூல் போடணும் அப்படின்னா அது ஆர்பிட்ரரியா இருக்கக்கூடாது. உண்மையாலுமே கான்ஸ்டிடியூஷன் பிரேக் டவுன் ஆனாதான் வந்து இது கொண்டு வரணும். அதே மாதிரி ரிவோக் பண்றது, ஒரு இடத்துல வந்து பிரசிடென்ட் ரூல் ப்ரொக்ளைம் பண்றாங்கன்னா அதை ரிவோக் பண்றது பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் ரிவோக் பண்ணும்போது பார்லிமெண்ட் அப்ரூவல் தேவைப்படாது. ரெண்டாவது, ஸோ மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆஸ் அ சிட்டிசனா அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஓட்டர் ரோல் ரிவிஷன், ஓட்டர் ரோல் இப்போ எஸ்ஐஆர் இருந்தது இல்லையா, எஸ்ஐஆரோட ஓட்டர் ரோல் ரிவிஷனை வந்து கண்டிச்சு ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ரிட் போட்டு சுப்ரீம் கோர்ட் முன்னாடி பிளியா பண்றாங்க. ஸோ அப்போ வெஸ்ட் பெங்கால் பர்சனலி ஷி அப்பியர்டு பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட். யார் மேல அலிகேஷன் வைக்கிறாங்க? எலெக்ஷன் கமிஷன் மேல. எதனால? எலெக்ஷன் கமிஷனோட எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களோட எக்ஸசைஸ் வந்து இன்க்ளூசிவ் ஓட்டு கிடையாது, டெலிஷன் ஆஃப் த ஓட்டர்ஸ். ஸோ ஓட்டரை டெலிட் பண்ற எக்ஸசைஸா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1.4 crore சிட்டிசன்ஸ் வெஸ்ட் பெங்கால்ல டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அந்த 1.4 crore ஓட்டர்ஸ் அட் ரிஸ்க். அதுவும் என்னன்னா, சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எரர் அண்ட் டைலாக்ட்னால பேருமாவும், ராய்ன்றது ராய் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால ஓட்டர் லிஸ்ட்டை ரிமூவ் பண்றது. ஸோ இந்த மாதிரி இதை வந்து இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டெலிஷன், நாட் அ இன்க்ளூஷன். ஸோ மக்களை வந்து கரெக்டாக அந்த ரெசிடென்ட்ல இருக்கவங்களே வந்து மாறி இருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் அப்சல்யூட்லி தி எக்ஸசைஸ் ஆஃப் இட்ஸ் அப்சல்யூட்லி தி எக்ஸசைஸ் ஆஃப் ஆர்பிட்ரரி. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூவா சொல்லும் போது முக்கியமா என்ன மம்தா சொல்றாங்கன்னா, வை ஆஃப்டர் 20 years 20 வருஷம் கழிச்சு இந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் ஏன் இவ்வளோ ஹரிபரியா பண்ணணும்? ஃபெஸ்டிவல் டைம்ல அது ஏன் பண்ணணும்? அந்த ஃபெஸ்டிவல் சீசன், ஹார்வெஸ்ட் சீசன், பர்டிகுலரா பெங்காலை டார்கெட் பண்ணி பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரொசீஜர் வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஆக்டிங் அஸ் அ வாட்ஸ்அப் கமிஷன், இன்ஃபார்மலாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கறது. ஸோ ஓவர் 1 crore பெண்டிங் ஹியரிங்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு. அந்த ஹியரிங்ஸை வந்து February 7 டெட்லைன், அதவே இன்னும் அவங்களால பண்ண முடியல. ஸோ சூரியகாந்த் என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், எலெக்ஷன் கமிஷன் cannot evade its constitutional duty. உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய கடமைகளை நீங்க செய்துதான் ஆகணும், நீங்க எவேட் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரியான டயலக்ட், ஸ்பெல்லிங் எரர், இந்த சின்ன சின்ன விஷயத்தினால ஒருத்தரோட நேம ஓட்டர்ல இருந்து எடுக்கிறதுன்றது கண்டனத்துக்குரியது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நவ் ஹவ் அ சிட்டிசன் கேன் ரெப்ரசன்ட் இன் த கோர்ட். நான் வந்து ஒரு பார் ஆஃப் கோர்ட்லயோ இல்ல ஒரு லாயராவோ இல்லை, ஆனா நான் போய் ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா? எஸ், யூ கேன் ரெப்ரசன்ட். சிட்டிசன் ஹேஸ் த ரைட் டு செல்ஃப் ரெப்ரசன்டேஷன். கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஆர்டிகல் 19 இல்ல, citizen can appear and argue their own cause. எங்க இருந்துன்னா ஆர்டிகல் 21 ஃபேர் ப்ரொசீஜர், அது கீழே கொண்டு வராங்க. ஸோ சிவில் கேசஸ் பண்ணலாம், கிரிமினல் கேசஸும் பண்ணலாம். கோர்ட் வந்து கேன் பர்மிட். ஸோ நான் அட்வொகேட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களுடைய ப்ளீடிங்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸை கொடுக்கலாம். பட் என்னன்னா, செல்ஃப் ரெப்ரசன்டேஷன்ன்றது ஒரு ப்ரொசீஜரல் ரைட்டு, நாட் அ ப்ரொஃபஷனல் ரைட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு லாயரை ரெப்ரசன்ட் பண்ண முடியாது, அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு கிளைம் பண்ண முடியாது. அப்புறம் இதனால ரெகுலரா அவங்க லா பிராக்டிஸ் பண்ண முடியாது. கோர்ட் ப்ரொசீடிங்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், டீநோட்டிஃபைட் நொமாடிக் ட்ரைப்ஸ் டிமாண்ட் செப்பரேட் சென்சஸ் காலம். என்ன பிரச்சனைனா, இப்போ 2027 டிஜிட்டல் சென்சஸ் எடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல டீநோட்டிஃபைடு செமி நொமாடிக்ஸ் ட்ரைப் இவங்க இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப மார்ஜினலைஸ்டான ஒரு செக்ஷன் அண்ட் வல்னரபிளான செக்ஷன் அப்கோர்ஸ். ஸோ அவங்கள வந்து நார்மல் காலமான எஸ்சி எஸ்டி ஓபிசியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் கிரியேட்ஸ் அ ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ அதுதான் இஷ்யூ. ஸோ அவங்களோட கரண்ட் கிளாசிஃபிகேஷன்,
அது வந்து அவங்களுக்குன்னு வந்து யூனிக் ஹிஸ்டாரிக்கல் மார்ஜினலைசேஷன் இருக்கு. ஸோ இவங்க வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட்ல வந்து கொலோனியல் லா வந்து இவங்கள கிரிமினல்ஸ்னாவே, அதாவது எப்படின்னா ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் அப்படியே வந்து அவங்கள லேபிள் பண்ணியிருந்தாங்க. கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் 1871 கீழே. அதுக்கப்புறம் 1952ல இதை ரிப்பீல் பண்றாங்க. ரிப்பீல் பண்ணிட்டு டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிஎன்சி 2027ல திரும்ப என்னன்னா இவங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இந்த கலினியல் லெகசி அப்போ ஈவன் சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டரும் சரி, ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க 2 பேருமே இப்போ என்ஷூர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் காலம் கொண்டு வரலாம் அப்படின்றத என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ஸோ நமக்கு என்ன தெரியணும்னா இந்த மாதிரி மார்ஜினலைஸ்டு செக்ஷனுக்கு பர்டிகுலராக ஆர்டிகல் 14 and 15 ரைட் டு ஈக்வாலிட்டி. ஸோ அவங்கள வந்து அண்டர் ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆர்டிகல் 15ல என்ன சொல்லியிருக்கு, நோ சிட்டிசன் ஷால் பி டிஸ்கிரிமினேட்டட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஸோ அது வயலேட் ஆகும். அதே மாதிரி ஆர்டிகல் 16 இஸ் தேர். ஆர்டிகல் 21 இஸ் ரைட் டு லைஃப். ரைட் டு லைஃப்ன்றப்போ லிவ் வித் டிக்னிட்டி. ஸோ டிக்னிட்டியோட இருக்கணும். 19 கிளாஸ் 1 டி அண்ட் ஜி வந்து ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் ஆக்குமேஷன். இவங்க டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ், அதனால இந்த வேலையை செய்யக்கூடாது. செமி நோமேட்ஸ், அதனால இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படி சொல்ல முடியாது. அண்ட் ஆர்டிகல் 17 and 23 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃப்ரம் அன்டச்சபிலிட்டி, அவங்களுக்கான ஸ்டிக்மா அதெல்லாமே இருக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான இந்த there are schemes government have introduced seed scheme. Seed scheme என்னன்னா இந்த டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸுக்கான எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டுக்காக வந்த பட் ஸ்டில் அதில் என்னன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட 60,000 crore அலாட் பண்ணுறாங்கன்னா அதில் 1/3 கூட நாட் ஏபிள் டு ஸ்பெண்ட். ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பெனிஃபிஷியரி இஸ் குரூஷியல் வென் இட் கம்ஸ் டு த டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ், அவங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இருக்காது, ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும், அவங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம் கிடைக்காது. எஜுகேஷன்ல இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லாததுனால படிக்க மாட்டாங்க. போலீஸ் ப்ரொஃபைலிங் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஹேபிட்டுவல் அஃபண்டர்னால குற்றவாளிகள் இவங்களா தான் இருக்கும் அப்படின்றது போலீஸ் ப்ரொஃபைலிங் இருக்கு. மெனி டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் வந்து அன்கிளாசிஃபைடாவே இருக்காங்க. அவங்களையும் எஸ்சி எஸ்டில ஓபிசிலேயே கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட்ஸ் paid to settle plea in bank fraud case, orders SIT probe into ADAJ case. என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு குற்றவாளி, அந்த குற்றவாளிங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் ஃப்ராடு கேஸ்ல 5,000 crore ஃப்ராட் பண்ணிட்டு போயிட்டாங்க. திரும்ப வந்து அவங்க இந்த 5,000 crore செட்டில் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது பே டு செட்டில். ஸோ அவங்க செட்டில் பண்றாங்க அப்படின்னு ஒரு பேங்க் என்ன சொல்றாங்க, அவங்க செட்டில் பண்றாங்க. ஸோ நோ மோர் தேவர் அஃபண்டர் அப்படின்னு பேங்க் வந்து சொல்லும்போது கோர்ட் அப்படியெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. ஒன்ஸ் தே ஆர் அஃபண்டர் இஸ் அன் அஃபண்டர். அந்த கேஸ் தான். ஸோ 3 judge bench headed by CJ சூரியகாந்த் அவங்க என்ன சொல்றாங்க, பப்ளிக் ஃபண்டை நீங்க எப்படியோ சிஃபோன் பண்ணீங்க, மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீ உனக்கு ரீபே பண்றதுக்கு வில்லிங்னஸ் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்க பண்ண அந்த டிஸ்ரப்ஷன்ஸ், நீங்க பண்ண அந்த குற்றம் வந்து இல்லாம போகாது அப்படின்றது தான் சொல்றாங்க. கிரிமினல் லயபிலிட்டி ரிமைன்ஸ். நீ கிரிமினல்னா கிரிமினல் தான், உனக்கான லயபிலிட்டி என்னவோ அது இருக்கும். unless or otherwise it is proven. ஸோ இதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ 40,000 crore வந்து அம்பானிஸோட டீம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபோர்ஜ் த பேங்க் கேரண்டி. பேங்க் கேரண்டி 40,000 crore ஃபோர்ஜ் பண்ணி வாங்கி அதை சர்க்குலர் பண்ணி அட்லாஸ்ட் வந்து அது பப்ளிக் ஃபண்டு, அதை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்போ வந்து ரீபே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் திஸ் வாஸ் த கோர்ட் ஸ்டாண்ட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் which is a central investigation agency under Department of Revenue level. So அவங்க வந்து they can seize, they can search, they can do a arrest எல்லாமே. They are not independently create an SIT. SIT வந்து சுப்ரீம் கோர்ட்டால் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கிறது
சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ இடி ஆஃபீஸர்ஸ் வந்து எஸ்ஐடிலையும் இருக்கலாம், எஸ்ஐடியில் இருக்கவங்க இடி ஆஃபீஸர்ஸும் இருக்கலாம். ஸோ பட் எஸ்ஐடி வந்து அண்டர் கோர்ட் சூப்பர்விஷன் கீழே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ டெய்லி ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் யூ ட்ரை டு ஆன்சர் தட். எத்னிக் கான்ஃப்ளிக்ஸ் ஆஃபன் லீவ் பிஹைண்ட் அ லெகசி ஆஃப் டிஸ்ட்ரஸ்ட் அண்டர் ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ். Discuss the multifaceted challenges the new government in Manipur faces in restoring security, rehabilitating IDPs and fostering long-term reconciliation. So Manipur case study நீங்க எழுதணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது, இல்லை மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன்ஸ், புக்ஸ், இல்லை டெஸ்ட், ப்ராக்டிஸ் டெக்ஸ்ட் என்ன தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா